வணக்கம் நேர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகு கேது பயிற்சி 2025க்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம லக்னம், அதாவது பிருகு நந்தினாடி முறை பிரகாரம் பார்க்கும்போது நம்ம ராசிக்கு பார்க்க மட்டும் லக்னத்துக்கு தான் பார்ப்போம். ஏன்னா அதுதான் துல்லியமான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன லக்னம்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்கலாம், இல்லை நீங்களே உங்கள் ஜாதக நோட்டை திறந்து பார்க்கலாம். எங்கே லேன்னு எழுதியிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம். அப்படி இல்லை அப்படின்னா எங்கே அசெண்டன்ட்னு எழுதியிருக்கோ இங்கிலீஷில் அதுதான் ஏஎஸ் அப்படின்னு எங்கே எழுதியிருக்கோ அதுதான் அவங்க லக்னம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னக்காரர்களுக்கு வரும் 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்து உங்களுக்கு கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலையும் போகிறார். அதாவது சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது வந்து லக்னத்து மேலேயும் போகிறதும் ராகு வந்து 7ஆம் வீட்டில் போகிறதும் இருக்கிறது. ஸோ சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து இந்த ஒரு நேரம் வந்து மிகவும் ஒரு விதத்தில் நல்ல நேரம்னு சொல்லலாம். பட் ஒரு 50% நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ளார என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும்னு நினைக்கிறார்களோ அது எல்லாமே அவங்களால சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து இப்போ நான் இதை மாற்றிக்கணும், என்னுடைய அப்பியரன்ஸ் மாற்றிக்கணும், நான் என்ன ட்ரெஸ் பண்ணிக்கணும் அந்த விதங்களை மாற்றிக்கணும், நான் எப்படி நடந்துக்கிறேனோ என்னுடைய நடை உடை பாவனைகளை நான் மாற்றிக்கணும், என்னுடைய திங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மாற்றிக்கணும், நான் ஒவ்வொரு விஷயமும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னோட ஒரு வேலை எடுத்தால் அதனால் அது கடகடன் செஞ்சு முடிக்க முடியல அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன மைனஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களால் சுலபமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஒரு நேரம் சிம்ம லக்னக்காரர்களுக்கு அமையும். அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு 7ஆம் வீட்டில் போகிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறைய இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளவும். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை மனைவிக்கோ இல்லை உங்களுக்கும் உங்கள் கணவர்களுக்கும் நிறைய இடையூறுகளோ பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கல, இப்போ தான் வந்து எனக்கு பொண்ணோ இல்லை பையனோ தேடுறாங்க அப்படின்னாலே இந்த நேரம் பரிகாரம் செய்து கொண்டு நல்ல பெண்ணாக இல்லை நல்ல பையனாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த டைம் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்காமல் இருப்பதோ இல்லை அனாவசிய டிலேவோ இல்லை எனக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு பையெல்லாம் பார்த்தாச்சு இந்த நிச்சயதார்த்தத்தை தட்டி போயிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் சண்டை சச்சரவுகள் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து அனாவசியமாக தேவையில்லாமல் பெரிதாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னதான் பிரச்சனை வந்தாலும் அதை வந்து பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அதை பின்தொடர்ந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இட் இஸ் பெட்டர், இல்லை வேண்டாம்ப்பா பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் ஆகிற வேலையை பார்ப்பது மிகவும் நல்லது. ஏன்னா சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு மிக மிக பிரச்சனைகளை கூட்டி கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து சிம்ம லக்னக்காரர்களுக்கு 2025க்கான ஒரு ராகு கேது பயிற்சியின் ப்ரெடிக்ஷன். ஸோ எந்த சின்ன பிரச்சனை திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா வந்தாலும் அமைதியாக செல்வது மிகவும் நல்லது. அண்ட் இந்த டைம் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளார மாற்றிக்கொள்வதற்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த இனிஷியேட்டிவ்லாம் எடுங்க. அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் ப்ரொசீடிங்ஸ் வந்து சுலபமாக உங்களுக்கு அமையும். ஸோ இதுதான் வந்து சிம்ம லக்னக்காரர்களுக்கு 2025 ராகு கேது ப்ரெடிக்ஷன். ஸோ மேலும் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மற்ற விஷயங்கள் பற்றி ஜோதிடம் சம்மந்த மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது சிம்ம லக்னக்காரர்கள் மற்றவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி வைக்கலாம். அண்ட் இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.